Hello children, welcome to the English class. In this video, we are going to discuss question tag. It is a simplest grammar in English. It is a 1-mark grammar for you. Though it seems to be simple, the rules are numerous. Okay, நிறைய rules இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். சரியா? You have to use your brain. 1-mark grammar எப்பவுமே 2-mark grammar கூட கம்பேர் பண்ணும்போது 1-mark grammar தான் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ரூல்ஸ் ஏன்னா நிறையா இருக்கும் 1-mark grammarல. சரியா? Okay, so concentrate on the rules. Okay, in this video we are going to see what is question tag and few rules with examples. Okay, let us see what is question tag. The question tag is the shortest form of a question using the helping verb plus pronoun. Okay, question tag அப்படின்னா என்னன்னா கேள்வியுடைய ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம். ஒரு கொஸ்டினுடைய ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான். ஷார்ட் ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஷார்ட்டஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிற ஒரு கொஸ்டின் தான் கொஸ்டின் டேக்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கும், ஹெல்பிங் வேர்ப் அண்ட் ப்ரனவுன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹெல்பிங் வேர்ப்னா என்ன? நமக்கு பி ஃபார்ம் வேர்ப் இருக்குது. பி ஃபார்ம் வேர்பில் என்னது? ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். இது வந்து பி ஃபார்ம் வேர்ப். அடுத்தது வேறு என்ன இருக்குது? டூ ஃபார்ம் வேர்ப். டூ ஃபார்ம் வேர்பில் என்ன இருக்குது? டூ, டிட், டஸ். இது டூ ஃபார்ம் வேர்ப். நெக்ஸ்ட் ஹேவ் ஃபார்ம் வேர்ப். ஹேவ் ஃபார்ம் வேர்பில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ் ஃபார்ம் வேர்பில் என்னெல்லாம் இருக்குது? ஹேவ், ஹேஸ், had. அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், மாடல் ஆக்சிலரி. கேன், குட், ஷல், ஷுட்லாம் இருக்கு இல்லையா? இந்த 13 மாடல் ஆக்சிலரிஸ். ஓகேவா? ஸோ எதுக்காக இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் டேக் எழுத முடியும். ஹெல்பிங் வேர்ப் அண்ட் ப்ரனவுன். ப்ரனவுன் என்னது? ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ப்ரனவுன். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் மார்க் போடணும். சரியா? கொஸ்டின் டேக்கில் ரொம்ப முக்கியம் கொஸ்டின் மார்க் போடணும். ஏன்னா அது ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொஸ்டின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ புரியுதா? இப்போ ஒரு கொஸ்டின் டேக்குடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெல்பிங் வேர்ப் வரும். ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரும், பக்கத்தில் ப்ரனவுன் ஒன்று வரும், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க் போடணும். இதுதான் இந்த கொஸ்டின் டேக்குடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் என்ன ஒரு ரூல்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக்கில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தால் டேக் வந்து பாசிட்டிவில் இருக்கணும். சரியா? ஸோ இங்கே வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இதை அடிச்சிருங்க. எழுதும்போது டேக்னு எழுதிக்கோங்க. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சென்டென்ஸ் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா டேக் எப்படி இருக்கணும்? கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் இருக்கணும். ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் டேக் பாசிட்டிவாக இருக்கணும். ஆப்போசிட். சரியா? சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கொஸ்டின் வந்து நெகட்டிவாக இருக்கணும். கொஸ்டின் சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்ததுன்னா கொஸ்டின் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ராம் இஸ் கிளவர். இது ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ். இதில் இஸ்ஸுங்கிற ஹெல்பிங் வேர்ப் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்துருக்க ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணால் போதும். ஸோ அப்போ இஸ் போட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாசிட்டிவாக நெகட்டிவான சென்டென்ஸா? இதில் ஏதாவது நெகட்டிவான வேர்ட் நாட், நோ, நெவர் இந்த மாதிரி வேர்ட் ஏதாவது வந்திருக்கா? நெகட்டிவான வேர்ட்ஸ் நிறையா இருக்குது. நோபடி, நோ ஒன், செல்டம், ரேர்லி, ஹார்ட்லி இதெல்லாமே நெகட்டிவான வேர்ட்ஸ். இதில் ஏதாவது நெகட்டிவான வேர்டு வந்திருக்கா? இல்லை. அப்போ இது எதில் இருக்குது? பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நம்ம டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் இருக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம்ன்றனால இன்ட் அப்படின்னு போடுவோம் இல்லையா? நாட்டுடைய கான்ட்ராக்டட் ஃபார்ம், கான்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. நாட்டுடைய சுருக்கம் வந்து என் அப்போஸ்ட்ரோஃபி டி. இஸ்ன்ட். இங்கே ராமன் கொடுத்துருக்கனால ராமன்ற பேர் போடக்கூடாது. என்ன தான் கொடுத்துருக்காங்க? ப்ரனவுன் தான். இப்போ நம்ம வந்து ஹெல்பிங் வேர்ப் வச்சு எழுதிட்டோம். இது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவில் இருக்கனால நெகட்டிவான இந்த இன்ட் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ ராமன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ப்ரனவுன் ராமுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? தேர்ட் பர்சன் தானே ராம், தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால் ஹீ. அதுக்கு விட முக்கியமான விஷயம் கொஸ்டின் மார்க் போடணும். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்போ ராம் இஸ் கிளவருங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதனால் நம்ம டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். ஸோ நான் இங்கே அவங்களே கொடுத்துருக்க ஒரு கொஸ்டின் ஹெல்பிங் வேர்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ். அதை நான் அப்படியே போட்டுட்டேன்.
இது பாசிட்டிவாக இருக்கனால நான் நெகட்டிவாக எழுதணுன்றனால என் அப்போஸ்ட்ராஃபி அந்த நாட்டுடைய ஷார்ட் ஃபார்மை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ராமன்ற பேர் எழுதவே கூடாது, ப்ரனவுன் தான் எழுதணும், அதனால் ஹீ யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஒரு கொஸ்டின் டேக். சரியா? இப்போது ஒவ்வொரு ரூல்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதில் சில ரூல்ஸ் மட்டும் நான் பார்க்குறேன். இது வந்து பேசிக்காக இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால ராமஸ் கிளவர்னு, அந்த மாதிரி இருக்கிற ரூல் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் இட் இஸ் பிரைட். ஸோ இட் இஸ் பிரைட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எடுத்த உடனே ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிங்க. இதில் ஏதாவது நெகட்டிவ் வேர்டு இருக்கா? இல்லை, அதனால் இது வந்து பாசிட்டிவ். அப்போ நம்ம டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் இருக்கணும். கொடுத்துருக்க ஹெல்பிங் வேர்ப் என்னது? இஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் இஸ் எழுதியாச்சு. நெகட்டிவில் நம்ம டேக் இருக்கணுன்றனால இஸ்ன்ட். ஓகேவா? அடுத்தது அவங்களே வந்து இட்டுன்னு ஒரு ப்ரனவுன் கொடுத்துட்டாங்க, அதனால் அந்த ப்ரனவுனே நம்ம இங்கே போட்டுக்கலாம், கொஸ்டின் மார்க், இஸ்ன்ட் இட். சரியா? அடுத்தது பாருங்கள், பேர்ஸ் ஆர் டேஞ்சரஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? பேர்ஸ் ஆர் டேஞ்சரஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன, கரடி எல்லாமே ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கரடி எல்லாமேங்கிறது ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஹெல்பிங் ஃபஸ்ட்டு இது பாசிட்டிவில் தான் இருக்குது. பாசிட்டிவ்னால் வந்து இங்கே டேஞ்சருங்கிற வேர்டை வச்சு நீங்கள் நெகட்டிவ் நினைக்கக்கூடாது. முழுமையாக சென்டென்ஸில் நெகட்டிவ் வேர்டு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். நெகட்டிவ் வேர்டு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம டேக் வந்து நெகட்டிவில் இருக்கணும். இது வந்து பாசிட்டிவில் இருக்குது, அதனால் நம்ம டேக் நெகட்டிவில் இருக்கணும். ஹெல்பிங் வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வேர்டு போடும்போது என் அப்போஸ்ட்ரோஃபி டி போடுவோம். அடுத்தது பேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பேர்ஸுங்கிறது சிங்குலராக இருந்தால் நீங்கள் வந்து அனிமல் இட்டுன்னு போடுவீங்க, ஆனால் ப்ளூரலாக இருந்தால் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? தே யூஸ் பண்ணணும். சரியா? ஆர்ன்ட்டு தே இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்ன்ட்டு. ஏன் இங்கே ஆர்ன்ட்டு தேன்னு கொடுத்துருக்கேன்? ஏன்னா தே வந்து பேர்ஸ் வந்து ப்ளூரல், அதனால் இங்கே நான் வந்து தே யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பாருங்கள். சஞ்சய் காண்ட் டான்ஸ், இந்த இடத்துல சஞ்சய் காண்ட் டான்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? சஞ்சய் காண்ட் டான்ஸ், சஞ்சயால் டான்ஸ் ஆட முடியாது. இங்கே அவங்க கொடுத்துருக்கிறதே வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேக் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவில் இருக்கணும். அப்போது இங்கே என்ன ஹெல்பிங் வேர்பு? கேன் ஒரு ஆக்சிலரி வந்திருக்கா, அதனால் கேன் கொடுத்து அவங்களே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட டேக் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவில் இருக்கணும். அதனால் நான் வெறும் கேன் மட்டும் போட்டுக்கிறேன். சஞ்சய்ங்கிற பேர் எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? ஹீ, கேன் ஹீ. சரியா? அடுத்தது பாருங்கள், சீதா அண்ட் அனு வில் கம். இது வந்து பாசிட்டிவில் இருக்குது, இதில் நெகட்டிவான வேர்டு எதுவுமே இல்லை. சீதா அனு வருவாங்க, அதனால் இங்கே வில் வந்துச்சுன்னா வில்லுடைய நெகட்டிவ் ஃபார்ம் வந்து வில் நாட் கிடையாது, வில்லுன்ட்டுன்னு போடக்கூடாது. வில்லுடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓன்ட். மீதி எல்லா வேர்டுக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்க ஹெல்பிங் வேர்ப் பக்கத்தில் என் அப்போஸ்ட்ரோஃபி டி போட்டால் நெகட்டிவாக மாறிடும். ஆனால் வில்லுக்கு மட்டும் நெகட்டிவ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓன்ட்டு தான். வில்லுன்ட்டுன்னு போட்டிங்கன்னா தப்பு, ஓன்ட்டுன்னு போட்டால் தான் கரெக்டு. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், சீதா அண்ட் அனு வில் கம். இங்கே வந்து வில் வந்து பாசிட்டிவில் இருக்கனால வில்லுடைய நெகட்டிவ் ஃபார்ம், என்னோடய டேக் நெகட்டிவில் இருக்கணும், அதனால் நான் வில் வந்திருக்கனால ஓன்ட்டுன்னு போட்டுட்டேன். இந்த இடத்துல நான் அது ஏன் தே போட்டிருக்கேன்? ஏன்னா 2 பர்சன், சீதா அண்ட் அனு 2 பேர், அப்போனா ப்ளூரல் தானே, அதனால் என்ன யூஸ் பண்ணணும்? ஷீன்னு போட முடியாது, ஓன்ட் ஷீன்னு போட முடியாது. அதனால் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஓன்ட் தே, ப்ளூரல் ஃபார்ம். சரியா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ஷுடன்ட் சே எனிதிங் லைக் தட். அவன் அது மாதிரி எதுவுமே சொல்லலை. ஷுடன்ட்னு வந்திருக்கு பாருங்கள். அப்போனா இது என்ன ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம டேக் என்னவாக இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துருக்க ஹெல்பிங் வேர்வை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ரனவுன் கண்டுபிடிக்கணும். ப்ரனவுன் பாருங்கள், அவங்களே கொடுத்துட்டாங்க, ரொம்ப நல்லதாக போச்சு, ஹீன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? ஷுட் ஹீ. சில கொஸ்டின் பேக்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக. ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவாக இருந்தால் நம்ம டேக் பாசிட்டிவாக இருக்கணும், ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம டேக் நெகட்டிவில் இருக்கணும்.
சரியா? இது வந்து பேசிக் ரூல். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ நீட் அ ஜாப். எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுல எதனா நெகட்டிவான வேர்டு வந்திருக்கா? நீடு பக்கத்தில் ஏதாவது நீடுங்கிறது ஹெல்பிங் வேர்ப் தான். நீட், ஆட் டு, டேர் இதெல்லாமே ஹெல்பிங் வேர்ப் தான். செமி மாடல்ஸ்னு சொல்லுவாங்க மாடல் ஆக்சிலரியில். சரியா? ஸோ இப்போ நீங்கள் வந்து நீடு வந்திருக்கு, இது மாடல் கிடையாது, சாரி ஹெல்பிங் வேர்ப் கிடையாதுன்னு நினைக்காத, நீடும் ஹெல்பிங் வேர்ப் தான். சரியா? இங்கே ஐ நீடுங்கிறது பாசிட்டிவில் வந்திருக்கு. அப்போ நம்ம டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் இருக்கணும். அப்போது நீட் ஹெல்பிங் வேர்ப் எப்படி இருக்கணும்? நெகட்டிவில் இருக்கணும். நீடன்ட் ஐன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் ஐன்னு மாற்றிக்கலாம். அதே ஐ அப்படியே எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், கொஸ்டின் டேக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்ப் அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரியா? ஹெல்பிங் வேர்ப் எப்படி ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்போவுமே ஹெல்பிங் வேர்ப் வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் வரும். சரியா? ஹெல்பிங் வேர்ப் வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் வரும். அதனால் ஸோ அது கொடுத்துருக்க ஹெல்பிங் வேர்பையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கோங்க. கொஸ்டின் டேக்கில் கொடுத்துருக்க ஹெல்பிங் வேர்ப் என்னவோ அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து இஸ்ஸுங்கிறது பாசிட்டிவ், அதனால் நான் டேக்கில் கூட அப்போஸ்ட்ரஃபி என் அப்போஸ்ட்ரஃபி டி நாட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ரனவுன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில இதில் ப்ரனவுன் அவங்களே கொடுத்துருக்காங்க, சில இதில் வந்து நேம் கொடுத்துருக்காங்க. நேம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அது அனிமலாக இருந்தால் இட் யூஸ் பண்ணணும். ப்ளூரலாக அனிமல்லே ப்ளூரலாக இருந்தால் தே யூஸ் பண்ணணும். அனிமல் அல்லது திங்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? சிங்குலருக்கு வந்து இட் யூஸ் பண்ணணும், தே வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா சிங்குலருக்கு வந்து ஹீ ஆர் ஷீ, ப்ளூரலுக்கு வந்து தே தான். அது அனிமலாக இருந்தாலும் தே தான். சரியா? அடுத்தது பாருங்கள், செகண்ட் போகலாம். செகண்ட் ரூலு ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஆக்சிலரிஸ். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து என்ன பார்த்துருக்கோம்? ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்சிலரிஸ். ஆக்சிலரினா என்னது? அது ஹெல்பிங் வேர்பு தான் ஆக்சிலரின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆக்சிலரினா ஒன்றும் இல்லை, ஹெல்பிங் வேர்புக்கு தான் இன்னொரு பேர் ஆக்சிலரி. ப்ரைமரி ஆக்சிலரி, செகண்டரி ஆக்சிலரின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹெல்பிங் வேர்புக்கு இன்னொரு பேர் தான் ஆக்சிலரிஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வித் ஆக்சிலரி. எல்லா சென்டென்ஸ்லேயும் அவங்களே வந்து ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துருக்காங்க. இஸ், ஆர், காண்ட், வில், ஷுடன்ட், நீடுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் செகண்ட் சென்டென்ஸில் செகண்ட் ரூலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்பிங் வேர்பே கொடுக்காம இருந்தாங்கன்னா, அதாவது ஆக்ஷன் வேர்ப் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி டேக் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பாருங்கள், செகண்ட் ரூலு ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஆக்சிலரிஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இந்த சென்டென்ஸில் ஹெல்பிங் வேர்ப் எதுவுமே கிடையாது, ஆனால் நான் டேக் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கலாம். இது என்ன? ஹீ பிளேஸ் கிரிக்கெட், இது எதாவது நெகட்டிவாக இருக்கா? இல்லை. நெகட்டிவ் வேர்டு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போனா இது வந்து பாசிட்டிவ். அப்போ நம்ம டேக் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? நெகட்டிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரனவுன் கண்டுபிடிப்போம், ஹெல்பிங் வேர்ப் கண்டுபிடிப்போம். இங்கே ப்ரனவுன் அவங்களே கொடுத்துட்டான், ஹீ கொடுத்துட்டான். ஆனால் இங்கே என்ன கொடுக்கல? ஹெல்பிங் வேர்ப் அவங்க கொடுக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்ஷன் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் வேர்ப்னா என்னது? வேர்ட் விச் ஷோஸ் தி ஆக்ஷன், செயலை குறிக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகளை தான் ஆக்ஷன் வேர்புன்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். சரியா? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கனால அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹீன்னு வந்தாலே பக்கத்தில் எஸ் வரும். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா வேர்ப் 1 கூட என்ன வரும்னா எஸ் வரும்னு ஒரு ரூல் நீங்கள் படிச்சிருப்பீங்க காலங்காலமாக. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பிளேஸ்ன்னு வந்திருக்கு. இதை வச்சு நம்ம என்ன டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம்? ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம டேகுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஹெல்பிங் வேர்ப் இருந்தால் அந்த ஹெல்பிங் வேர்பையே நம்ம அப்படியே தூக்கி போட்டிருப்போம். ஆனால் இங்கே ஹெல்பிங் வேர்ப் இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும்னா டென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது டூ, டிட், டஸ், இந்த 3 டூ ஃபார்ம் வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா? இதை 3ஐயும் தான் நம்ம வந்து ஹெல்பிங் வேர்ப் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணணும். டூ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், டிட் வந்து பாஸ்ட் டென்ஸ், டஸ் வந்து எங்கே வரும்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அதாவது வேர்ப் 1 பக்கத்தில் எஸ் வந்து இருந்துச்சுன்னா இது வேர்ப் 1, இது வேர்ப் 2.
டஸ் எங்கே யூஸ் பண்ணணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்ஷன் வேர்ப் பக்கத்தில் எஸ் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹீ ஷீ இட் வரும்போது தான் டஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் ஹீ பிளேஸ் கிரிக்கெட், டஸ்ன்ட் ஹீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸுங்கிறது வந்து வேர்ப் 1 + எஸ்ன்னு இருக்குது, அதனால் டஸ் யூஸ் பண்ணிட்டேன். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவாக இருக்குது, அதனால் என் டேக் நெகட்டிவாக இருக்கணும், அதனால் இன்ட் யூஸ் பண்ணிட்டேன். இங்கே ஹீனு ப்ரெனான் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் ஹீனு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீப்பாக நடத்துகிறேன். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.